You are watching Grace Television. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? ராஜ்யபாரத்துக்கு உங்களை செலக்ட் பண்ற கூட்டம் இருக்குது. நாமெல்லாம் ராஜாக்கள் பிள்ளைகள், ராஜாக்களுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய முதல் இது எங்க? இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? இது இந்த கிரேஸ் டாக்டரின் இருக்குதுல்ல, இந்த ப்ராஸ்பரிட்டி டாக்டரின். அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்ன அறிக்கை பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு? பாசிட்டிவாக என்ன பண்ணுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். இதுக்கு பேர் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். பாசிட்டிவாக அறிக்கை பண்ணுங்கள், பாசிட்டிவாக அறிக்கை. அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறாங்க, நன்மையும் ஜீவனும் எங்கே, ஜீவனும் மரணம் எங்கே இருக்கு? நாவின் கீழே இருக்குது. நீ என்ன சொல்கிறியோ அதான் உனக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இனிமேட்டு பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? பாசிட்டிவாக பேசுங்கன்றதுல எங்களுக்கு எந்த விதமான உடன்பாடு, எதிர்ப்பு எங்களுக்கு கிடையாது. நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க, ஆனால் உண்மையாக பேசுங்கன்றோம். புரியுதா? இப்போது எக்ஸாமில் நீங்கள் 100 மார்க் எடுக்கணும். கிரேஸ்காரங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நீ பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இரு, என்ன பண்ணுவ? 100 மார்க் எடுத்துருவ. டெய்லி 1 மணி நேரம் காலையிலையும் சாயங்காலம் 1 மணி நேரம் 100 எடுப்பேன், 100 எடுப்பேன், 100 எடுப்பேன், 100 எடுப்பேன்னு சொல்லிகிட்டே இரு. அதுக்கான வசனங்கள் இருக்குது. எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் ரிசர்வேஷன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வர அன்னைக்கும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் சொல்லிட்டே இரு. 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் 100 மார்க் கொடுப்பார். நான் 30, 60 100 எடுப்பேன். பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இரு. எக்ஸாமுக்கு போகணுமா வேணாமா? எக்ஸாமுக்கு போகணுமா வேணாமா? அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் நீங்கள் 100 மார்க் எடுக்கிறதுக்கு எதிராளியே கிடையாது. எக்ஸாமே இல்லாமல் எப்படி எடுப்ப? இது என்ன கதையாக இருக்குது? கட்டளை இல்லாமல் ஆசீர்வாதம் எங்கே இருக்குது பைபிளில்? நான் சொல்லுகிற தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதானே? நான் சொல்லுகிற இடத்துக்கு உன் பையனை கூட்டிகிட்டு போ, அங்கே பலி செலுத்து, நான் அங்கே உன்னை சந்திப்பேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லாமல் எங்கே இருக்கு? நீங்கள் புதிய ஏற்பாட்டை கூட எடுத்துக்கோங்களேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எருசலேமிலே தங்கி இருங்கள், எங்கேயும் போயிடாதீங்க. இதான் கட்டளை. அவர்கள் தங்கி இருந்தார்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலையும் அப்படித்தான் வச்சிருக்காரு. நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இவங்களை விட நாங்கள் தான் அதிக ஆசீர்வாதத்தை விரும்புகிறவங்க. ஏன்னா இவன் விரும்புகிற ஆசீர்வாதம் எல்லாம் அழிந்து போகிறவைகள், காண்கிறவைகள் அநித்தியமானவைகள். நாங்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் நித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? நீ 100 மார்க் எடு, உன்னை வேணானே சொல்லலை, எப்போ படின்னு சொல்கிறோம். கிரேஸ் டீச்சிங் எடுக்கிறவன், ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் எடுக்கிறவன், அவன் பையனுக்கு இதை சொல்லி கொடுப்பானா? வேலைக்கு போகாத, நீ உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இரு, டெய்லி காலையும் மாலையும் காக்கா கொண்டு வந்து கொடுக்கும் சொல்லுவானா? கிரேஸ் டீச்சிங் எடுக்கிறவன் அவன் பையனுக்கு சொல்லுவானா? ஸ்கூலுக்கு போகாத, புக்கை எடுக்காத, படிக்காத, ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு 100 மார்க்கு தருவார் சொல்லுவானா? எப்படி? பாடு சகிக்காமல் ஆளுகை எப்படி? வசனம் அப்படித்தானே சொல்லுது. பாடு சகித்தோமானால் ஆளுகையும் செய்வோம். ஃபியூச்சர். இப்போ நம்ம பாடுனா என்னங்க? இப்போ உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. பாடுனா என்ன? அது கேட்கும் போதே உங்கள் காது என்ன ஆகிடுது? கேட்கும் போதே என்ன ஆகிடுது? 70% அடைச்சிடுது. பாடுகள்லாம் எதுக்கு? கேட்கும் போது எப்படி கேட்கணும்? உங்களுக்கு வசனம் கேட்கும் போது எப்படி இருக்கணும்? இதோ உன் வீட்டுக்கு முன்னும் பின்னுமாக தங்கம் கொட்டும், அதிகாலையில் எழுந்திரிச்சு வெளியே வரும்போது தூதர்கள் ஒரு தட்டில் வெள்ளியும் ஒரு தட்டில் தங்கத்தை வைத்துக்கொண்டு உனக்காக காத்திருப்பார்கள். கேட்க காது 100% திறந்துருது. இது நல்லா இருக்கே. இப்போ நாங்களுமே யோசித்தோம் ஒன்று செய்யலான்னு சொல்லி. என்னென்னா, அதாவது இவங்களெல்லாம் எப்படி திருத்துறதுன்னு தெரியல. நாங்களும் பேசாமல் தங்க ஏணி திட்டம்னு ஒன்று போடலான்னு பார்த்தோம். போட்டு பரலோகத்திற்கு நீங்கள் போக வேண்டுமா, எங்கள் ஏணியில் ஏறுங்கள். முதலில் போக வேண்டுமானால் தங்க ஏணி, 2வது போக வேண்டுமானால் வெள்ளி ஏணி, கடைசி ட்ரிப்பில் போகிறதா வெங்கல ஏணி. தங்க ஏணிக்கு 10 லட்சம், வெள்ளி ஏணிக்கு 5 லட்சம், வெங்கல ஏணிக்கு 1 லட்சம். நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீங்களோ இல்லையோ, நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன்.
அதுக்கு 10 பேர் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் விளையாட்டுக்கு சொன்னேன்ல, அதையே பின்னாடி சீரியஸாக நினச்சிட்டு இருப்பான். ஒருவேளை இருக்குமோ? பிரதர் விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி உண்மையை தான் சொல்கிற, முடிஞ்சு போனோன்னு கேட்பாங்க. பிரதர் அந்த ஏணி கிடைக்குமா? நாங்கள் ஆசீர்வாதத்தை வேணாம் என்று சொல்லவே இல்லையே. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிற முறையை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். நித்திய ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை நடத்துகிறோம். அப்போ பாடுனா என்ன? ஐயோ பாடுனா கஷ்டம், வனாந்தரம் கஷ்டம். ஏன் வனாந்தரம் கஷ்டம்? யார் சொன்னா? வனாந்தரம் கஷ்டமாக இருந்தால் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்துறாரு? அவனே 400 வருஷம் எங்கே இருந்திருக்கிறான்? எகிப்தில் பாடு அனுபவிச்சிருக்கான். ஆலோட்டிகள் நிமித்தம் அடி வாங்கியிருக்கான். அவனை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வராரு. கூப்பிட்டு வரும்போது எங்கே கூப்பிட்டு வரணும்? இப்போ பாருங்கள், ஜெயிலேருந்து ஒருத்தன் வெளியே வரான்னு வச்சுங்களேன், கூப்பிட்டு வரவங்க எப்படி கூப்பிட்டு வருவாங்க தெரியுமா? மாலை போட்டு மரியாதை போட்டு அந்த அவருக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து, அண்ணா வானா நீ நம்ம நேராக ஹோட்டலுக்கு போகிறோண்ணா, நல்லா சாப்பிட்றோண்ணா, குளிக்கிறோண்ணா, இப்படி தானே சொல்லுவான். இவனே 400 வருஷம் ஜெயிலேருந்து வரான். இவனை கூட்டிகிட்டு ஏன் வனாந்தரத்துக்கு போகிறாரு? அப்படியே செங்கடல் தாண்டா வனாந்தரம். ஏன் வனாந்தரத்துக்கு போனார்? அப்போ அவர் என்ன கொடுமைக்கார தகப்பனா? நீங்கள் தானே ஏன் சொல்கிறீங்க தேவன் அன்பானவர், அவனுக்கு தங்கத்தை கொற்றவர். இந்த தேவன் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் நடத்தினார்? யோசிச்சு பாருங்க. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வனாந்தரம் என்பது உபத்திரவம் அல்ல. வனாந்தரம் என்பது என் வாழ்க்கையில் ஒரு பார்ட். அது எனக்கு ஒரு பார்ட். என்ன பார்ட்டு? இப்போ உங்கள் உடம்பு இருக்குது. உங்கள் உடம்புல நீங்கள் மாம்சத்தில் ரத்தத்தில் இருக்கிற வரைக்கும் உங்கள் மாம்சத்து ரத்தத்துக்குள்ள சில கிருமிகள் பாக்டீரியாக்கள் இருக்கணும். இருந்தால் தான் உங்கள் உடம்பு வேலை செய்யும். இல்லைன்னா என்ன செய்யாது? வேலை செய்யாது. நீங்கள் உடனே செத்து போயிடுவீங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதல் WBC, அதுக்கு சில கிருமிகள் தேவைப்படுது. இப்போ இந்த கிருமியை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நான் கிருமி. இப்போ பாருங்கள், கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்த உடனே நம்ம இந்தியாவை விட அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதிகமான மரணம். அப்போ ஒரு ஆய்வு நடத்தினாங்க. என்னடா காரணம்? ஏன் மரணம் இங்கே குறைவாக இருக்குது? இங்கே இருந்துச்சு, பட் ஸ்டெமினா ஜாஸ்தி இவனுங்களுக்கு. நமக்கு என்னன்னு சொல்லி போய் பார்த்தபோது ஒன்று கண்டுபிடிச்சாங்க, நம்ம ஊரில் தூசி ஜாஸ்தி. நிஜம். இந்த இம்யூனிட்டி பவர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா, நம்ம பிள்ளைங்கள்லாம் எதில் விளையாடிட்டு இருந்துச்சு? மண்ணில் விளையாடிட்டு இருந்துச்சு. இந்த மண்ணில் விளையாடுறதுல நம்ம உடம்புக்குள்ளே என்ன வந்திருக்குது? ஆனால் மண்ணுங்கிறது நமக்கு என்ன? மண்ணு கையில் வந்தோன்னா நம்ம பையனை பார்த்து என்ன சொல்லுவோம்? எவ்வளவு அழகாய் விளையாடிட்டு வந்திருக்கிறாய், 2 கரங்களிலும் மண்ணை பார், ஆஹா வெண்மையும் சிவப்பும் போல் இருக்கிறது. அப்படியா சொல்கிறோம்? திட்டத்தானே செய்கிறோம். மண் இருக்குது, இப்படி விளையாடுற ஜுரம் வராது அப்படின்னு நம்ம தட்டி விட்டு க்ளீன் பண்ணுறோம். ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ என்ன சொல்கிறான்னா, அமெரிக்க குழந்தைகள் எல்லாம் ஒரு ஸ்கூலில் ஒரு பீரியட், ஒரு கிளாஸு மண்ணில் விளையாடணும்னு சொல்லியிருக்கிறான். ஏன்னா சில கிருமிகளும் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் அப்படியோ உள்ள உடம்பு இருந்தால் எதிர்ப்பு சக்திக்கு இடம் இருக்காது. நம்மளை அந்த எதிர்ப்பு சக்திக்கு நேராக நடத்துறதுக்கு சில கிருமிகள், எதிர்ப்புகள் என்ன செய்யுது? தேவைப்படுது. நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை உடம்புல ஜுரம் வர்றது நல்லதுங்கிறான். ஏன்னா நம்முடைய WBC என்ன ஆகுது? புதுப்பிக்கப்படுது, ஆக்டிவ் ஆகுது. வேலை செய்யாமையே ஒரு இராணுவ வீரர் மூளையில் உட்காந்துக்கிட்டே இருக்கிறார் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு, என்ன ஆவார்? வசனத்தின்படி ஆசீர்வதிக்கப்பட்டுருவார். இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகி முன்னும் பின்னுமாக வளர்ந்துருவார் இல்லையா? ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறாங்க? அப்பப்போ சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. அங்கே ஓடு, இங்கே ஓடு. அப்போ இந்த துப்பாக்கியை தூக்கிட்டு வனாந்தரத்தில் ஓடுறது அவங்க எது கொடுக்குறாங்க? நீ கஷ்டப்படணுன்னு கொடுக்குறாங்களா, இல்லை நீ நல்லா இருக்கிறதுக்கு கொடுக்குறாங்களா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய பாடுகள். வனாந்தரம் என்பது உருவாக்குவதற்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறது. நீங்கள் போய் வாசித்து பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3:1 வாசிங்கம்மா. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தஞ்செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், பழக்குவிப்பதற்காக கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் என்னவெனில், அப்போ கர்த்தர் எதுக்கு எதிரியை விட்டு வைக்கிறாரு? என்ன ஆண்டவர் எதிரியே வைக்காமல் மொத்தமாக அழிக்கிறதானுங்க முறை. ஆண்டவர் சொல்கிறாரு, சில எதிரியை நான் விட்டும் வைக்கிறேன். எதுக்காக? உனக்கு பழக்க வைக்கிறதுக்காக. சில நேரங்களில் உபத்திரவம் என்பது எதற்காக? என்னை கொல்லுவதற்காக அல்ல, என்னை உருவாக்குவதற்காக. இன்றைக்கி நமக்கு உபத்திரவம் பாடு இப்படின்னு சொல்லி 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 அது வேணாம், அது வேணாம், உபத்திரவ பாடு வேணாம். ஆனால் வரும். வராமல் எப்படி இருக்கும்? வண்டி வாங்கிட்டீங்க,
நீங்கள் நினச்ச காரை வாங்கிட்டீங்க, ரிப்பேரே ஆகக்கூடாதுன்னா ஆகுமா ஆகாதா? ஆகும் தானே. வண்டியில் நான் வாங்கியிருக்கேன், 20 லட்சம் போட்டு வாங்கியிருக்கேன், காற்று இறங்குச்சு பிச்சுருவேன். காற்றே இறங்கக்கூடாது. என்னங்க மாதத்துக்கு ஒரு தடவை காற்று இறங்குது சொல்லி பாருங்கள். காற்று அடிக்கிறவன்ட்ட போய், நான் இத்தனை லட்சம் போட்டு வண்டி வாங்கியிருக்கேன், காற்று இறங்குது. ஏய், வண்டின்னு வாங்கினா ரிப்பேர்னு ஆகும், சர்வீஸ்னு ஒன்று பண்ணத்தான் வேணும். அதுக்கு குழந்தைய நான் 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கேன், ஜுரமே வரக்கூடாது. அது எப்படி வராமல் இருக்கும்? வரும். வந்தால் தான் குழந்தையோட WBCக்குமே நல்லது. வராமல் இருந்தால், ஒரு பெரிய பாடகர் இருந்தார், டான்ஸு உலகத்தில் இருந்தார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவர் ஒன்று முடிவு பண்ணார், என் குழந்தைய என்ன செய்யக்கூடாது, எந்த கிருமியும் தாக்கக்கூடாதுன்னு சொல்லி உலகத்திலேயே ராஜாக்கள் கூட அப்படி வளர்க்கல, அப்படி அவர் வளர்த்தார். 100% பியூரிஃபைடு ரூம் ரெடி பண்ணார். உள்ளுக்குள்ளே அதை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு அவ்வளோ கருவிகள் ஃபிக்ஸ் பண்ணார். அது உள்ளே தான் குழந்தை இருக்கும். எந்த செலிப்ரிட்டிஸ், உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ராஜாக்கள் பார்க்க வந்தாங்க. ஏன்னா இவர் அவ்வளோ பெரிய பாப் டான்ஸர். அவர் பிள்ளையை பார்க்க வந்தாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் கையை க்ளீன் பண்ணி, காலை க்ளீன் பண்ணி, விசேஷித்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் பார்க்குறது. என்னென்னா அந்த குழந்தைக்கு என்ன வந்துடக்கூடாது, ஒரு கிருமி வந்து ஜுரம் வந்துடக்கூடாதுன்னு அப்படியே ஃபுல் பாதுகாப்பு எல்லாம் போட்டு பாதுகாத்தாங்க. 4வது நாள் ஜுரம் வந்துருச்சு. அவரால் கண்டே பிடிக்க முடியல. அவருக்கு திருப்பி திருப்பி கேட்டார், எப்படி வந்துச்சு? நீ இந்த உலகத்தில் எந்த மூலையில் போய் எவ்வளோ சேஃப்டியாக வச்சாலும் நீ செய்யப்பட்டது மண். உள்ள கிருமி வராது. உள்ளே இருக்கிற கிருமி எப்போ வெளியே போவோம்? நம்மளே மண் தானே, வி ஆர் மேட் அப் இது தானே, சாண்ட் தானே. அப்புறம் எப்படி கிருமி வராமல் இருக்கும்? வரணும், வரும், வந்தால் நல்லது. அதனால் கிருமியோடே இருக்கணும்னு சொல்லலை. கேன்சர் மாதிரி சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். இப்பவும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் வரும்போது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், இந்த உபத்திரவத்திலேருந்து என்னை விடுதலை ஆக்கினதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். இந்த உபத்திரவத்துக்கு பதிலாக நீர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீன்னு கேளுங்க. அப்படி தான் யோபு சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சரி, இப்போ உபத்திரவம் இருக்கட்டும். இப்போ நான் செய்ய வேண்டிய ஆசாரிய ஊழியம் என்ன? அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தானே நான் ஆளுகையும் செய்ய முடியும். இயேசு தான் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டுட்டாரு. இயேசு தான் எனக்காக மரிச்சிட்டாரு. இயேசு எனக்காக உயிரோடு கூட எழுந்துட்டாரு. என் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. எல்லாம் ஃபினிஷ். இதுக்கப்புறம் இன்னொரு ஆசாரிய ஊழியம் இருக்கா? ஏன்னா வசனம் சொல்லுது, அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஏன்னா அழைக்கப்படும் போது எப்படி அழைக்கப்பட்டோம்? ஆசாரியரும் ராஜாக்களுமாய் அழைக்கப்பட்டோம். அப்படின்னா நான் செய்ய வேண்டிய ஆசாரிய ஊழியம் என்ன? அதான் இம்பார்ட்டன்ட். நான் செய்ய வேண்டிய ஆசாரிய ஊழியம் என்ன? ஒரு புறம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு புறம் நாம் ஒரு கூட்டத்தை மரணத்திலிருந்து பாதுகாக்கிறோம், சுவிசேஷம் சொல்கிறோம், அவங்களுக்கு என்ன செய்கிறோம்? நிற்கிறோம். இப்போ ஆசாரியன் என்ன பண்ணுவான்? அவர்கள் பாவங்களுக்காக இவன் போய் என்ன செய்வான்? அங்கே நிற்பான். இப்போ இயேசு நம்ம பாவத்துக்காக என்ன ஆயிட்டார்? பிரதான ஆசாரியர் பலி ஆயிட்டார். ஆனால் நமக்கு ஒரு டாஸ்க் வச்சுட்டு போயிருக்கிறார். என்ன டாஸ்க்கு? அடுத்தவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய டாஸ்க் நமக்கு வச்சிருக்கிறார். அதே நேரத்தில் நான் ஒரு பலி செலுத்த வேண்டியிருக்கிறது. என்ன பலி? பவுல் எழுதுகிறாரு, என்னை நானே சிலுவையில் அறைந்திருக்கிறேன். என்னை நானே, கிறிஸ்து எனக்காக பலியாயிட்டாரு, என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. அவர் எப்படி பரலோகத்துக்குள்ளே நுழைஞ்சாரோ அதே மாதிரி தான் நானும் நுழைய முடியும். எப்படி நுழைஞ்சாரு? வாசிங்க, எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். இப்போ என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? கவனிங்க, அவருடைய சரீரத்தின் வழியாக நமக்கு புதுசா ஜீவனுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. புதிதும் ஜீவனுமான வழியை உண்டு பண்ணினபடியால் பண்ணிட்டாரு. அடுத்த வசனம், அந்த வழியின், அந்த மார்க்கம்னா வழி, அதாவது கிறிஸ்தவம் அப்படி நம்ம சொல்கிறோம், அல்லது மெல்கிசேதேக்கின் முறைமை. அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினால் இது செஞ்சால் தான் நீங்கள் அது உள்ளே போக முடியும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு உயிர் தெழுந்துட்டார், வழியை திறந்துட்டார். இப்போ போகிறதுக்கு கையில் ரத்தத்தையும் கொடுத்துட்டார். ஐயோ, இது உள்ளே எப்படிங்க போகிறது? ரத்தத்தை கையில் வச்சுக்கோ. ஏன் நீ எங்கே போகிற? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணக்கூடிய தேவனை பார்க்க போகிற. என்னை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது, அப்படிப்பட்டவரை நீ பார்க்க போகிறோம்.
அப்படி பார்க்க போகும்போது நம்ம அழியாமல் இருக்கணும்னா, அப்படிப்பட்டவரை பார்க்க போகும்போது நான் பயப்படாமல் இருக்கணும்னா என் கையில் என்ன இருக்குது? இயேசுவின் ரத்தம் இருக்குது. அதான் வசனம் சொல்லுது, தைரியமாய் பிரவேசிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் நமக்கு இருக்கிறது என்று. கம்யூனியன் எடுக்கிறீங்களா? கம்யூனியன் கிறிஸ்தவத்தினுடைய சடங்காச்சாரம் அல்ல, கிறிஸ்தவத்தினுடைய முறைமை அல்ல. கம்யூனியன் பரலோகத்தில் நுழைவதற்கான டோக்கன், உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான வீசா. இதை இருந்தாதான் நீ கம்யூனியன் கையில் வச்சுக்கிட்டு ரத்தத்தை வச்சுருந்தாதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வழி, ஏற்படுத்தப்பட்ட வழியின் வழியாக பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்பாடா எங்கள் கையில் கம்யூனியன் இருக்குது, இனி பிரச்சனையே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வசனம் தெளிவாக சொல்லுது 1 Corinthians 11 அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் எவனோ. கம்யூனியன் கையில் இருக்கு, ஒழுக்கமாக எடுக்கிறனாங்கிறதாங்க கேள்வி. இந்த கம்யூனியனுக்கு 2 குணாதிசயம் உண்டு. ஒன்று, இந்த கம்யூனியனை ஒழுக்கமாக எடுத்தீங்கன்னா புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்குள்ளே போயிடுவீங்க, அதாவது நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிடுவீங்க. நான் வசனம் சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எவனோ அவனை கடைசி நாளில் எழுப்புவேன், அவன் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பான். அப்படி தான் வசனம் சொல்லுது. ஸோ கம்யூனியன் எடுத்தால் கண்டிப்பாக எங்கே போகலாம்? நித்திய ஜீவன். ஆனால் இதே கம்யூனியனை தப்பாக எடுத்தா, எவன் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறானோ எண்ணத்தினால்வனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி. நீ சாப்பிட்றது எதுக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜீவனுக்காக பண்ணுறீங்களா, ஆக்கினை தீர்ப்பு வரும்படி பண்ணுறீங்களா? சில ஆட்களுக்கு கம்யூனியன் வீக்னா உடனே ஓடி வந்துடுவாங்க. கம்யூனியன் வீக்கில் கூட்டம் நிறையா இருக்கும். என்னன்னு கேட்டால் கம்யூனியன் எடுக்க வர்றது நல்லது, ஆனால் எடுக்கிறவர்கள் நீங்கள் உள்ளே பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? எடுக்கிறவர்கள் ஜீவனும் புதிதுமான மார்க்கத்துக்குள்ளே போவீங்களா இல்லையா? அடுத்த வசனம் வாசிங்கம்மா. இது நிமித்தம் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். செத்தே போயிட்டா நம்ம போங்க போதும். கம்யூனியன் எடுத்ததுனால நித்திய ஜீவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் செத்தே போவான். கம்யூனியனை தப்பாக எடுத்து செத்தவன் யாரு? பைபிளில் கம்யூனியனை தப்பாக எடுத்து செத்தவன் யார்? யூதாஸ் கரியத். ஏசு சொன்னார்ல, இந்த துணிக்கையை நான் தோற்றி யார் கையில் கொடுக்குறேனோ அவனே என்னை காட்டி கொடுக்குறவன். வசனம் தெளிவாக சொல்லும். அவன் அதை வாங்கின பின்பு புறப்பட்டு போனான், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கர்த்தர் கிருபை உள்ளவர், நாங்கள்லாம் சர்ச்சில் இருக்கோம், நாங்கள்லாம் தேவ பிள்ளைகள், கர்த்தர் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் சொல்கிறான் செய்தியில். நீ செய்த பாவம், செய்கிற பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். யார் சொன்ன அப்படின்னு? எங்கே இயேசு அப்படி சொன்னார்? இயேசு இனி பாவம் செய்ய நான் உனக்கு மன்னிப்பு வச்சுருக்கேன்னு சொன்னாரா? இனி ஆக்கின தீர்ப்பு அதிகம் வராதபடிக்கு பாவம் செய்யாத என்னாரா? அந்த 38 வருஷமாக இருந்தவனை பார்த்து சொன்னார், இதனும் மேலான ஆக்கினை வராதபடிக்கு நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாத. ஒரு அம்மா காலில் வந்து விழுந்துருச்சு, கல்லறியை பார்த்தான், காப்பாற்றிட்டாரு. இப்போ என்ன சொன்னார்? இனி பாவம் செய்யாத. இவன் என்ன சொல்கிறான்? பாவ மன்னிப்பு இருக்கு, தைரியமாக பாவம் செய்யு. அகைன்ஸ்ட் பைபிள், வேதத்துக்கு எதிரானவர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்கள். இப்போ உனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க? நீ ஒரு குரூப் சொல்லுது கம்யூனியன் மட்டும் எடுத்துக்கோ, அது உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம். கம்யூனியன் எடுத்தால் பரலோகத்துக்கு போவீர்கள், சரியாய் எடுத்தா போவீர்கள். அபாத்திரமாய் போஜனமான பண்ணினால் பலவீனரும் சிலர், வியாதியஸ்தரும் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இப்போ ஆசாரியத்துவம்ன்றது இதுதான். இப்போ ஆசாரியத்துவத்தில் என்ன வரும்? பலி வரும், உடன்படிக்கை வரும், அப்பம் வரும். அதான் இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த எடுக்கிற நீங்கள், ஆசாரியரை அழைக்கப்பட்ட நீங்கள், அதை உண்மையாக எடுக்கிறீங்களா? இப்போது பலிபெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியதான இடத்துல ஏலியின் பசங்க மாம்சத்தை எப்படி சாப்பிட்டாங்களாம்? அபாத்திரமாய் பூசித்தார்கள். அப்படி தானே இருக்குது நியாயாதிபதிகளில். பலிபெடுத்துக்கிட்டு இருக்கிற கறியை வேகறதுக்கு முன்னாடி எடுத்துட்டானாமா, கொழுப்போடு எடுத்துட்டானாமா. அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினவன். இஸ்ரவேல் ஜனங்க மன்னாவை சாப்பிட சொல்லும் போது டெய்லி சாப்பிடு, வசனம் அங்கே தெளிவாக இருக்கும். யாத்திராகமம் 17 கர்த்தர் அவர்களை சோதித்து பார்த்தார். அன்னன்னைக்கு உள்ளது அன்னன்னைக்கு சாப்பிடு, நாளைக்கு வைக்காத. ஒரு சிலர் வைத்தார்கள், நாற்றம் எடுத்தது. கர்த்தர் சொன்னார், இது வணங்கா கழுத்துள்ள ஜனம்.
சாப்பிட சொல்கிறேன், ஆனால் போஜன பானத்தை அபாத்திரமாக சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி கம்யூனியன் எப்படி சாப்பிடப்படுது? எல்லா அக்கிரமமும் இருக்குது. கம்யூனியன் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? முதல்ல அதுவே தப்பு. என்ன சொல்கிறாங்க? சிகரெட் பிடிக்கிறவன், குடிக்கிறவன், 2 பொண்டாட்டி உள்ளவன், இவன் எல்லாம் கம்யூனியன் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த க்ரைட்டீரியாவே தப்பு. குடிக்கிறவன், சிகரெட் பிடிக்கிறவன் இதெல்லாம் அவன் ரட்சிக்கப்பட்டு தானே சபைக்கே வந்தாங்க. ரட்சிக்கப்படும் போது எல்லாம் போயிடுச்சு தானே. அப்புறம் அவங்கக்கிட்ட ஏன் அதை கொடுக்கணும்? அவங்கக்கிட்டையும் அதை சொல்லணும். கம்யூனியன் எடுக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு அதை சொல்லக்கூடாது. கம்யூனியன் எடுக்கும்போது சொல்லும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? பொருளாசை உள்ளவன், தற்பிரியன், பணப்பிரியன், இவன் எவனும் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொல்லணும். இப்போது யூதாசு பாவியா இல்லை பொருளாசைக்காரனா? பொருளாசைக்காரன். அவன் அப்போஸ்தலன் ஆகி பொருளாசைக்காரன். திருடேன்னு பைபிள் சொல்லுது. எதை திருடினானாமா? கர்த்தருடைய பணத்தை திருடுகிறவன், கர்த்தரை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவன். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து 30 காசு வாங்கணும். அதோட அர்த்தம் என்ன? நான் இயேசுவை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு ஒரு 30 வெள்ளி காசு கொடுங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே மாடர்ன் ஆயிடுச்சு. இன்றைக்கி இயேசுவை வச்சு பிஸ்னஸ். அவனாவது பரவாயில்ல, ஒன் டைம் 30 வெள்ளி காசு. இங்கே 30 வெள்ளி காசு மாதம் மாதம் வாங்குகிற குரூப்லாம் இருக்குது. இயேசுவை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற கூட்டம், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவன், கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சபை என்பது, அடிக்கடி திருப்பி சொல்கிறேன், சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயம் கமர்ஷியல். இட்ஸ் பியூர் ஸ்பிரிச்சுவல். இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய இடம். இங்கே உக்காந்துக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? இன்றைக்கி அபாத்திரமாய் போஜனபானம். இங்கே உக்காந்துட்டு கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார் பவுல், புறஜாதியாருக்குள்ளும் காணப்படாத அருவருப்புகள் உங்களுக்குள் காணப்படுகிறதே. கொரிந்தியருக்கு எழுதும்போது 2வது நிருபத்தில் சொல்கிறார், இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் தேவனை விட்டு வழி விலகி போவீர்கள் நான் எதிர்பார்க்கவில்லை என்றார். கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எப்படி உனக்கு இந்த புத்தி போச்சு? ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்பட்டது போல நீ வஞ்சிக்கப்படுமோ என்று உங்களை குறித்து நான் பயப்படுகிறேன்ங்கிறாரு. இது எல்லாமே சர்ச்சுக்கு எழுதினது, புறஜாதியாருக்கு எழுதினது இல்லை. ஃபார் த சர்ச். இன்னைக்கு சபை எங்கே இருக்குது? ஆசாரிய ஊழியத்தை முடிப்பீங்களா? கர்த்தருக்கு முன்பாக ஆசாரிய ஊழியத்தில் நிலை நிற்க முடியுமா? பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் ஊழியம் ஏன் முடிஞ்சு போச்சு? ஏலியோடு ஆசாரிய ஊழியம் முடிஞ்சிருச்சு. ஆரோன்கிட்ட ஆண்டவர் சொன்னார், இந்த ஊழியம் உன்மேலும் உன் குமாரர் மேலும் உன் குமாரன் மேலும் நித்திய ஆசாரியத்துவம் இருக்கும்னு சொன்னார். ஆனால் ஏலிகிட்ட சொன்னார், நான் ஆரோனிடத்தில் இது நித்திய ஆசாரியத்துவமாக இருக்கும் என்று சொன்னேன், ஆனாலும் உன்னை விட்டு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டார். ஏன்? சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அக்கிரமம். இப்போ நீங்கள் ஆசாரியன்னா ஊழியக்காரன் நினைக்கக்கூடாது. நீங்கள் அத்தனை பேர் யார்? ஆசாரியரும் ராஜாக்களுமாய் அழைக்கப்பட்டவர்கள். சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆசாரியர்கள் என்னென்னலாம் குற்றங்களை செஞ்சாங்களோ எல்லாம் இருக்குது. சபைக்குள்ளே அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க, அந்நிய தூப கலசத்தை தூக்கிட்டு வந்தாங்க, சபைக்குள்ளே முறைப்பாடு பண்ணாங்க, சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு போஜனபானம் தப்பாக பண்ணாங்க. எல்லாத்தையும் பார்த்தார் ஆண்டவர். 1 கொரிந்தியர் 10 போய் வாசித்து பாருங்க. அப்புறமா அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, இப்படியெல்லாம் பண்ணாங்க, அதனால தான் இவங்களாம் வழியில் செத்து போனாங்கன்றார் பவுல். 1 கொரிந்தியர் 10 எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் 1 கொரிந்தியர் 11 வராரு அவர். 1 கொரிந்தியர் 10 என்ன தெரியுமா? எப்படி கம்யூனியன் எடுக்கணுன்றதுக்கான அதிகாரம் அது. 1 கொரிந்தியர் 11 முறைமை, ஆனால் எப்படி எடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு 1 கொரிந்தியர் 10. அவர் ஃபஸ்ட்டே சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க தப்பாக போஜன மாத்திரம் பண்ணாங்க, அதனால் வழியில் செத்து போனாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு 1 கொரிந்தியர் 11 வராரு. எனக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். சபைக்கு வரதுனால, கம்யூனியன் எடுக்கிறதுனால மட்டும் ஆசாரிய ஊழியம் நிறைவேறிடாது. ஆசாரிய ஊழியம் நிறைவேற்றினா மட்டும்தான் நீங்கள் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அவரோட ஆளுகை செய்யணும்னா வருகையில் போகணும். வருகையில் போகணும்னா ஆசாரிய ஊழியம் நிறைவேறணும். ஆசாரிய ஊழியம் நிறைவேறணும்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும். நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க சர்ச்சில் மெம்பர் ஆகி உடனே, அபிஷேகம் பெற்ற உடனே நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, நமக்கு விசா கொடுத்துட்டாங்க, நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு, என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிடுவோம்,
ஏன்னா உங்களுக்கு இந்த டிவியில் யூடியூப்பில் பேசுகிறவங்க எல்லாரும் அப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கத்தின் தேவன், நித்திய ரட்சிப்பு, அதனால் ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். அப்படிலாம் எங்கேயும் இல்லை, எங்கேயும் அப்படிலாம் இல்லை, பைபிளில் இல்லை. நித்திய ரட்சிப்புனா என்ன? முதல்ல நித்திய ரட்சிப்புனா என்ன? நித்தியம்னா என்ன? இங்கே இருக்கிறது எல்லாமே நித்தியமா? இல்லை. இங்கே இருக்கிறதுல எதெல்லாம் கர்த்தர் சொல்கிறபடி இருக்குதோ அது நித்தியத்துக்கு போகும். என் ஆத்மா கர்த்தர் சொல்கிறபடி வாழ்ந்தா என் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். இப்போ நித்திய ரட்சிப்புனா என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த ரட்சிப்பு பூரணப்படணும். அதான் வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே அப்படி ரட்சிக்கப்பட்டவன் நித்திய ரட்சிப்புக்குள்ளே போயிடுவான். இன்னைக்கு உங்களை என்ன சொல்லி போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குரூப்பு? உங்கள் ஆசாரியத்துவம் நிறைவேறுமான்றது மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி செய்தி அது மட்டும்தான். உங்கள் ஆசாரியத்துவம் நிறைவேறுமா? நீங்கள் நிறைவேற்றிடுவீங்களா? கர்த்தருக்கு முன்பாக நிற்பீங்களா? கர்த்தர்கிட்ட வரும்போது சொல்ல முடியுமா? பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். இப்போ அவர் சொல்கிறாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஏன்? என்னை நான் முடிச்சுட்டேன், என் வேலை முடிஞ்சிருச்சு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னை ஜீவிக்கிறேன். இப்போது இயேசு மரித்து, அதெல்லாம் அழகாக ஒரு வார்த்தை சொல்வார், இனி நாங்கள் கிறிஸ்துவையே எப்படி அறியோம்? மாம்சத்தின்படி அறியோம். அவர் மாம்சத்தில் வந்தார், மரிச்சார், வழியை திறந்தார், போயிட்டார். அதான் ரூட்டுன்னு காமிச்சிட்டாரு. இப்போ நான் என்னை சிலுவையில் அறையிறேன், நான் மரிக்கிறேன், நான் கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுவேன், நானும் உள்ளே போயிடுவேன். இதுதான் பவுல் சொல்கிறாரு. அதே தான் உங்களுக்கும் எனக்கும். இன்னைக்கு கையில் கம்யூனியன் இருக்குது, நம்ம சிலுவையில் அறைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சிலுவையில் அறையணும்னா சிலுவை தூக்கிட்டு போய் அறையறதல்ல, நம்முடைய மாம்சம் சாக வேண்டும். எனக்குள்ளே இருக்கிற மாம்சம் என்ன ஆகணும்? பலியாகணும். பலிபீடத்தில் இது சாகணும், சுட்டெரிக்கப்படணும். இனி நான் அல்ல. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அதை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பொதுவாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன சந்தோஷம் தெரியுமா இருக்கும்? குழந்தை பிறந்த உடனே யார் மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுல்ல? யாராவது ஒருத்தர் வந்து குழந்தைய அம்மா பக்கத்தில் அப்படி வச்சுருப்பாங்க. பிறந்த 2 நாள் தான் இருக்கும். இல்லை, இன்னொரு கொடுமை என்னென்னா, இந்த பிறந்த 2 நாளில் குழந்தைக்கு ஜாடையே தெரியாது. எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கறதுக்கு இருக்கும். கலர் தான் வேறையாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அது குழந்தை முகமாக இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்துடுவான், அதுவும் அந்த பொண்ணோடைய அம்மா வருவாங்க, அப்படியே உன்ன மாதிரியே இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மாமியாருக்கு டென்ஷனாக இருக்கும். ஏற்கனவே இந்த மூஞ்சை பார்க்க முடியல, இதே மாதிரி இன்னொன்னா அப்படின்னு இப்படி பார்த்துனே இருப்பாங்க. அந்த நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டில் ஒருத்தர் வருவான். மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டு அந்த பொண்ணோட மாமியாரை பார்த்து சொல்லுவான், அக்கா சின்ன வயசில் உன்னை பார்த்த மாதிரியே இருக்குது. மாமியாருக்கு இப்போ குழு குழு குழுன்னு இருக்கும். மருமக எப்படி திரும்பி பார்க்கும், அந்த மாதிரியா இருக்குது. இப்போ நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, நம்மளை மாதிரியே இருக்குது அப்படின்னு. வளர்ந்து வர 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 அந்த ஆசை எப்படி இருக்கும்? அதிகமாகிட்டே போகும். சில அப்பாக்களுக்கெல்லாம் அந்த ஆசை, பெண் குழந்தையாக இருந்தால் அந்த அப்பாக்களுக்கு அந்த ஆசை அதிகமாக இருக்கும். அதில் சொல்லுவாங்க, எனக்கு வெண்டைக்காய் பிடிக்காது, என் பொண்ணுக்கும் பிடிக்காதும்பாங்க. பெரிய வெண்டைக்காங்கிறது உலகமாக பிஸ்னஸ்ஸு. இவங்க 2 பேரும் சாப்பிடாததுனால அதுக்கு இதாகி போச்சு. அவருக்கு அதில் ஒரு பெருமை இருக்குது. எனக்கு அவங்க செய்வாங்க, இவ சரியாகவே சாப்பிட மாட்டா. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, இவனும் அப்படித்தான், சின்ன வயசில் ஒழுங்காகவே சாப்பிட மாட்டான். ஒழுங்காக சாப்பிடாதுங்கிறது கெட்ட பழக்கம். இந்த 2 கெட்ட பழக்கத்தை ஒன்றா வளர்ந்தது அவ்வளோ பெரிய பெருமை 2த்துக்கும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, என்ன மாதிரியே இருக்குது, என்ன மாதிரியே இருக்குன்னு. பிறக்கும் போது நாம் என்ன சாயலில் பிறக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. மரிக்கும் போது எனக்குள் இருக்கக்கூடிய என் தகப்பன் சாயல், தாயின் சாயல், உலகத்தின் சாயல் எல்லாம் தொலைச்சிட்டு இனி நான் அல்ல, கிறிஸ்துவின் சாயல் எனக்குள் வெளிப்படுகிறது. அந்த சாயல் வருது பாருங்க, அதுதான் உன் ஆசாரியத்துவத்தினுடைய முடிவு. அது வந்துச்சா கட்சி வரைக்கும் நமக்கு அந்த பெருமை இருந்துனே இருக்குது. அதில் அதுக்கப்புறம் உங்கள் பசங்க சொல்லுவாங்க, ஏன்டா இப்படி கோவப்படுற, அவங்க அம்மா மாதிரி. ஏன்டா இப்படி கத்துற, அவங்க அப்பா மாதிரி. எப்போ இயேசு மாதிரி, எப்போ இயேசு மாதிரி சொல்லணும். ஒரு 4 வாழுன்னு கத்திக்கிட்டே இருப்பான். இவன் இவ்வளோ அமைதியாவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு காலத்தில் ரவுடி பையன் என்ன ரோட்டில் கலாட்டா பண்ணான், இன்றைக்கி பைபிளை தூக்கிட்டு இவ்வளவு அமைதியாக போகிறான், அடித்தா கூட வாங்கிக்கிறான். இயேசுநாதர் அவனை மாற்றிட்டாரு. ஒரு நாள் அவன் இயேசுவை போலவே மாறுவான். அதுதான் ஆசாரியத்துவத்தினுடைய முடிவு. இன்றைக்கி உங்களுக்கு உலகம் என்ன சொல்லிக் கொடுக்குது? ஊழியக்காரன் சிலர் சினிமாக்காரன் சாயலை கொண்டு சொல்லி கொடுத்துட்றான், அரசியல்வாதி சாயலை சொல்லி கொடுத்துறான். கேட்டால் சொல்கிறான், என்ன தப்பு? அவன் உலகத்துக்கு மரிக்காதவன், நீ உலகத்துக்கு மரிக்க வேண்டியவன். உனக்குள் இந்த பூமியில் இருக்கிற எவன் சாயலும் வரக்கூடாது, வானத்தில் இருக்கிறவருடைய சாயல் உனக்குள்ளே வர வேண்டும்.
அதுதான் உன் ஆசாரியத்துவத்தினுடைய முடிவு. எப்படி கிறிஸ்து பலியாகி உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்டாரோ அதே மாதிரி நான் இருக்கும் பொழுதே கிறிஸ்துவின் சாயலுக்குள் மறுரூபமாக தொடங்குவேன். என்னை பார்க்கவும் சொல்லுவாங்க, நீ முந்தி மாதிரி இல்லை, நல்லா மாறிட்ட. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருக்கமாக இருந்து வாழ 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 மாதிரி பாருங்கள், உங்கள் முகத்தின் மேல் கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் ஒன்று வர தொடங்கும். அதை யார் கண்டுபிடிப்பா தெரியுமா? சிலருக்கு கண்டுபிடிக்க மாட்டான், ஆனால் சிலருக்கு அதை பார்க்கும்போது என்னவோ மாறி இருக்கும். உன் முகம் ஒரு மாறி இருக்கும்பா, உன் முகத்தில் என்னவோ இருக்குதும்பா, அவனுக்கு என்னன்னு சொல்ல தெரியாது. ஆனால் உண்மையான தேவ மனுஷர்கள் கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்க பார்த்தோன்னே சொல்லுவாங்க, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவன் முகத்தில், இப்போ மோசே தேவனை பார்த்தவொடனே அவன் முகத்தில் என்ன வந்துச்சு? பிரகாசம். கீழே வரவங்க சொன்னாங்க, முக்காடு போட்டுக்கோன்னாங்க. நீ ஆவியில் தேவனோடு கூட இருக்க 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 உன் முகம் தேவனுக்கு ஒப்பாக தேவ சாயலாக மாறத்தொடும். இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இதுதான் ஆசாரியத்துவத்தினுடைய முடிவு. நீ செத்து உனக்குள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டால் நீ அவரோடு கூட ஆளுகை செய்ய தொடங்குவாய். நான் அவரோடு கூட பாடு செய்கிறது. என்ன நமக்கு பாடு? வேறு பாடே இல்லை. நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்யாமல் இருப்பதான் உலகம், அவ்வளோதான். எனக்கு ஒன்று பயங்கரமாக சாப்பிடணும்னு தோணும். ஆண்டவர் சொல்வார் ஃபாஸ்டிங் இருன்னு. இப்போ எதுன்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கணும். ஆண்டவர் சொல்வார் ஒரு ஊழியத்துக்கு போகணும், அந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, இங்கே ஒரு மீட்டிங் இருக்குது சும்மா ஜாலியாவான்னு. இல்லை, நான் ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு போவேன். இதான் மறிக்கிறது, அவ்வளோதான். உங்கள் மாம்சம் ஒன்று விரும்புது, தேவன் ஒன்று விரும்புகிறாரு. தேவன் விரும்புகிறதற்கு பதிலாக நான் மாம்சம் விரும்புகிறதை செய்தால் நான் மனுஷ சாயலாக இருக்கிறேன். நான் மாம்சம் விரும்புகிறதுக்கு பதிலாக தேவன் விரும்புகிறதை செய்தால் நான் தேவ சாயலாய் மாறுகிறேன். அல்லேலூயா. இதுதான் மரிக்கிறது, சுயத்துக்கு மரிக்கிறது. நான் மரித்து எனக்குள் கிறிஸ்து உயிர்த்தெழுவார், நான் அவரோடு கூட ஆளுகை செய்வேன். ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருக்கலாமா நம்ம எல்லோரும்? நீங்கள் இந்த உலகத்தில் என்னவாகணும் அப்படிங்கிறத பரலோகம் நிர்ணயம் பண்ணிடுச்சு. என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அதை தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் நான் விரும்புகிறது என்னவாக இருக்கணும் தெரியுமா? நான் குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். நான் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டேன். என் ஆசாரிய ஊழியத்தை நான் நல்லபடியாக முடிச்சுட்டு போகணும். அவர் வரும்பொழுது அவரோடு கூட ராஜாக்கள் ஊழியமும் நான் செய்வேன். ஒப்பு கொடுப்போமா தேவ சாயல்ல? ஆண்டவர்கிட்ட விரும்புவோமா? எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில், ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் மகிமையில் நான் வெளிப்படுவேனே. மகிமையில் நான் வெளிப்படுவேன். இயேசு கிறிஸ்து என் ஜீவன். ஒப்பு கொடுத்து பாடுங்க, உண்மையா பாடுங்க, அந்த சாயல் வரணும் பாடுங்க. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் பேர் கொண்டேன். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவருக்குள் நான் பேர் கொண்டேன். அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான், அவர் மேல் எழும்பும் கட்டடம் நான். அசைவதில்லை, அலர்வதும் இல்லை, அசைவதில்லை, அலர்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே.
வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மகா உன்னதமான அழைப்பு எங்களுக்கு ஆண்டவரே. ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம். பரலோகத்தின் ராஜ்ய பாரத்துக்கென்று நாங்கள் முன்குறிக்கப்பட்டோம். அந்த ராஜ்ய பாரத்தை சொல்லிக் கொடுக்கிற இடத்துல நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீர் வரும்பொழுது உங்களோடு கூட நாங்கள் ஆளுகையும் செய்வோம். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! நீர் சொன்னீங்கப்பா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். என் பிதாவின் இடத்திலிருந்து அதிகாரம் பெற்றது போல என் அதிகாரத்தை நான் அவனுக்கு தருவேன்னு சொன்னீங்கப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான இந்த மேன்மையை, அழைப்பை நாங்கள் தவற விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வாஞ்சையா பின்தொடர கிருபை பாராட்டுங்க. எங்களை நெருங்கி வருகிற பாவங்கள், எங்களை மோசம் போக்க நினைக்கிற உபதேசங்கள், எங்களை பூமிக்குள்ளே தள்ள பார்க்கக்கூடிய ஓநாய்களின் சத்தங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இங்க இருக்கிற அத்தனை மக்களும் ராஜாக்களும் ராஜகுமாரத்திகளுமாக ஆளுகை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த சபைக்காக ஸ்தோத்திரம், ஊழியக்காரருக்காக நன்றி, அவர் கொடுத்திருக்கிறதான அழைப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகருக்கு முன்மாதிரியா நிக்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, சாட்சியா நிக்க வச்சிருக்கிறீங்க. இதை முடிவு பரியந்தம் செஞ்சு முடிச்சு பவுல் சொன்னது போல, இதோ நான் உங்களுக்கு மாதிரிகளை விட்டு போகிறேன் என்று சொல்லப்பட்ட முறை மாதிரியாய் வைத்த நம்முடைய ஊழியக்காரருக்காக நன்றி. இந்த கூட்டம் அப்படியே அவரை பின்தொடர்ந்து இடத்தில் வந்து சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.